கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இன்றைய வேத தியானத்திற்கு உங்களை அன்புடன் நாங்கள் வரவேற்கிறோம். எல்லாருக்குமே இன்னைக்கு மண்டே, நியூ டே. ஆல்மோஸ்ட் இந்த வீடியோ பார்க்குறப்ப நீங்கள் எல்லாம் வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்து வீட்டுக்கு வந்திருக்கலாம், ஸ்கூல் போயிட்டு வந்து காலேஜ் போயிட்டு வந்து எல்லாம் வந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு எல்லாரும் மார்னிங் எந்திரிக்கிறப்ப எல்லாம் ஒரு நல்ல மைண்ட் செட்டோட எந்திரிச்சிங்கன்னா அப்படின்னு நான் கேட்டால் கிடையாது. ஐயோ இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகணுமே, அப்பா மறுபடியும் இன்னைக்கு காலேஜ் போகணும். வேலைக்கு போகிறவங்க பெரியவங்களா இருந்தால் கூட உங்களுக்குள்ள ஒரு மைண்ட் செட் என்ன இருக்குன்னா, நான் மறுபடியும் வேலைக்கு போகிற வேறு வழியில் என் குடும்பத்துக்காக நான் போகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை நம்ம மாற்றிக்கிட்டு தான் என்ன பண்ணுவோம்னா, நம்ம இந்த நாளில் எந்திரிச்சிருப்போம். ஒரு எல்லாருமே நல்ல மைண்ட் செட்டில் எந்திரிச்சு நினச்சி தான் எந்திரிச்சிருப்போம். பயங்கரமாக மோட்டிவேட்டடாக எல்லாரும் எந்திரிச்சோமா அப்படின்னா கிடையாது. போய் தான் ஆகணும், பண்ணி தான் ஆகணும், படிச்சு தான் ஆகணும் அப்படின்னு ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை தள்ளப்பட்டவர்களாக தான் நம்ம காலையில் எந்திரிச்சிருப்போம். ஏன் அப்படின்னா மெயினாக ஒரு முக்கியமான ஒரு ரீசன் சொன்னால் நேற்று சண்டே கண்டிப்பாக எல்லாம் ரெஸ்ட் எடுத்துப்போம், சர்ச் போயிருப்போம், நிறைய குடும்பத்தோட ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம், வெளியில் சில பேர் ஷாப்பிங் போயிருப்பீங்க, சந்தோஷமாக இருந்திருப்பீங்க இல்லையா. நேற்று அந்த நாள் வந்து ஒர்க்கிங் டேஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நிறைய நாள் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் லீவ் டேஸ்லாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருக்கும் இல்லையா. நமக்கே ஆச்சரியம், என்னடா இப்போ தான் தூங்கிச்சு அதுக்குள்ள முடிஞ்சு போச்சா சண்டே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த நாளில் நமக்குள்ளே என்ன இருக்குன்னா பயங்கரமான மன சோர்வு இருக்கும். மறுபடியும் நான் வேலைக்கு போகிறேன், ஐயோ இந்த வாரம் ஃபுல்லாக நான் சனிக்கிழமை வரைக்கும் நான் ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு பயங்கரமான ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட் கண்டிப்பாக எல்லாருக்குள்ளே இருக்கும். ஆனால் இதுக்குள்ளே மறைஞ்சிருக்கிற ஒரு உண்மை என்ன அப்படின்னா, ஒரு புதிய வாரம், புதிய நாள் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி, அது ஒரு நியூ பிகினிங். ஆண்டவர் நமக்கு கொடுக்குற இன்னொரு சான்ஸ். அதுதான் பிசாசு என்ன பண்ணுனா, இல்லை சில சூழ்நிலைகள், மனிதர்கள் இந்த மாதிரி பிஸி ஷெட்யூல்லாம் வச்சு நமக்குள்ள அந்த விஷயங்களையே மறக்கப்பட்டது அந்த பிசாசோட தந்திரமே. ஆனால் ஒரு புதிய நாள் ஆரம்பிக்குது, ஒரு புதிய வாரம் ஆரம்பிக்குது, அது புதிய மாதமோ புதிய வருடமோ இல்லை எல்லாமே பார்த்தீங்கன்னா நியூ அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு புதுசாக நம்ம லைஃப்ல வருது அப்படின்னாவே அது வந்து நியூ ஆப்பர்ச்சுனிட்டி, நியூ சான்ஸ். இப்போ நமக்கு ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அது ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்க ஒரு புதிய ஒரு பிளெஸிங், நியூ பிளெஸிங். நீங்கள் புதுசாக அப்போ தான் திருமணம் ஆகுறீங்க, உங்களுக்கு குழந்தை பிறக்குது இல்லையா, மனைவி புதுசாக வராங்க, கணவன் இல்லை, எல்லாமே ஒரு நியூ ரிலேஷன்ஷிப், எல்லாமே புதுசாக ஒன்று வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற ஒரு புதிய வாய்ப்பு. ஸோ இந்த வாரத்தில், இந்த நாளையும் சரி, இந்த வாரம் முழுசாக சரி, கர்த்தர் நமக்கு ஒரு புதிய வாய்ப்பை கொடுத்துருக்காரு, புதிய ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தாரு. இந்த வாரம் முழுசாக நம்ம சந்தோஷமாக ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு ஒரு சில காரியங்கள் நம்ம வேதத்துலேருந்து பார்க்கலாம். இந்த நாள் நமக்கு வந்து இந்த வாரம் முழுசாக நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, முதல்ல யாரை வைக்கணும் அப்படின்னா, ஆண்டவரை பேஸ்மெண்ட்டாக வச்சு தான் நீங்கள் இந்த நாளை ஸ்டார்ட் பண்ணணும், இந்த வாரத்தை ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்றனால இந்த வாரத்தில் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நமக்கு எப்பயுமே பேஸ் ஆண்டவர் தான். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். சங்கீதம் 118 அதிகாரம் 24 அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிக்கூர்ந்து மகிழ கடவோம். ஆமேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாள் யார் உண்டு பண்ணின நாள்னா, ஆண்டவர் தான் உண்டு பண்ணிருக்கார். கிரியேட்டர் அவர் தான் உண்டு பண்ணிருக்கிறது இல்லையா. அந்த யார் அந்த வேலையை ஆரம்பிச்சாங்களோ அவங்களுக்கு இந்த நாள்ல என்னென்னலாம் நடக்கும், இந்த மகளை எப்படி வச்சு நடத்தணும், எல்லா பிளான்ஸும் அவர் கையில், ஆண்டவரோட கையில தான் இருக்கும். நீங்க ஒரு பொம்மை பார்த்துருப்பீங்க இல்லையா, இந்த கயிறுலாம் கட்டி இந்த கையில வச்சு இந்த ஆக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க, இப்படி கண்ட்ரோல் பண்ணிட்டே இருப்பாங்க. மேல இருக்க கண்ட்ரோல் யாருன்னா ஆண்டவர் தான். கீழே நம்ம அந்த பொம்மை மாதிரி தான். ஆனா நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, இல்ல ஆண்டவரை நான் போறேன் நீ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை விட்டுட்டு என்ன பண்ணுவோம்னா, நம்மளே நம்ம சுய பலத்துல நம்ம இருக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல என்ன பண்ணுவோம்னா, ஆண்டவரை விட்டுட்டு நம்ம நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருப்போம். அந்த மாதிரி பண்ணாம இந்த வாரத்தை நீங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவரே இந்த நாளை நீங்க தான் உண்டு பண்ணிருக்கிறீங்க, இந்த வாரத்தை நீங்க தான் உண்டு பண்ணிருக்கீங்க, அதனால இந்த நாளை இந்த வாரத்துல என்னை சந்தோஷமா சமாதானமா வச்சுக்கோங்க ஆண்டவர்னு சொல்லி மொத்த விஷயமே ஆண்டவர்கிட்ட சொல்லிருங்க. நமக்கு நிறைய பிளான்ஸ் இருக்குல்ல, நிறைய கோல்ஸ் இருக்கும் தான் இல்லையா. நிறைய பிளான் பண்ணியிருப்போம். எந்திரிச்சோடனே நீங்கள் சில பேர் ஞாயிற்றுக்கிழமையே நீங்கள் பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க, சில பேர் மண்டே மார்னிங் ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு இந்த வாரம் ஃபுல்லாக நான் இப்படி பண்ணும், இன்னைக்கு ஃபுல்லாக நான் இப்படி பண்ணும், இன்னைக்கு வீட்டுக்கு வரதுக்கு 6 மணி ஆனால் 6 மணி வரைக்கும் நான் ஆஃபீஸில் இதெல்லாம் முடிக்கணும்னு சொல்லி நிறைய பிளான் பண்ணுறது தப்பு கிடையாது, அது ஒரு ஒழுங்கு தான். பட் என்ன சொல்கிறதுனா, உங்களால் பண்ணவே முடியாது இல்லையா. சில பேர் வந்து நம்மளுடைய உங்கள் சந்தோஷத்துக்கும் சமாதானத்தெல்லாம் கெடுத்து போடுற அளவுக்கு பயங்கரமாக யோசிச்சு சில பேர் பார்த்தீங்கன்னா யோசிச்சு ஒரு மாதிரி பயங்கரமாக ஸ்ட்ரெஸ்ல உட்காந்துருப்பாங்க. அந்த மாதிரிலாம் நீங்கள் எதையுமே யோசிக்காம கர்த்தர்ட்ட எல்லாத்தையுமே ஒப்பு கொடுத்துருங்க இல்லையா. உங்கள் குடும்பத்தை ஒப்பு கொடுத்துருங்க. இல்லை உங்கள் ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்கன்னா உங்கள் ஸ்கூலை, உங்கள் கிளாஸை இல்லையா, உங்கள் பிஸ்னஸை, வீட்டில் இருக்க பெண்கள்லாம் உங்கள் மொத்த நாள் நீங்கள் தனியாக இருந்து வேலைகள்லாம் செஞ்சாலும் என்ன ரெகுலராக என்னென்ன வேலைகள் செய்யணுன்றது நமக்கு தெரியும் இல்லையா. அப்போ எல்லாத்தையுமே ஆண்டவரை நீங்கள் ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவரே டேக் கேர் ஆஃப் மீ, டேக் கேர் ஆஃப் மை ஃபேமிலி, டேக் கேர் ஆஃப் மை ஜாப் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஆண்டவரை டேக் கேர் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிடுங்க. வார்த்தையை சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாத்தையும் நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டீங்க இல்லையா. நம்மளோட பழக்கம் என்ன அப்படின்னா, மனுஷர்களோட பழக்கம் என்னன்னா, நம்ம ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் அதை பண்ணுவோம், வேற யார்ட்டும் நம்ம பண்ண மாட்டோம். ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுவோம்னா, எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துட்டு என்ன பண்ணுவோம்னா, மறுபடியும் ஆண்டவரே பாருங்க ஆண்டவரே நோண்டிட்டு இருக்குது இல்லையா.
ஆண்டவர்கிட்ட ஒரு பிரச்சனையை ஒப்பு கொடுத்தீங்கன்னா பிரச்சனையை பார்க்காதீங்க, ஆண்டவரை பாருங்க. ஏன்னா நமக்கு மண்டே மார்னிங்குக்கு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு என்ன சொல்றேன்னா ஒரு மனநிலைமையில இருக்கவங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். நிறைய பிரச்சனைகள் மண்டே மார்னிங்கு அந்த மந்த் பிகினிங்ல இல்லையா நிறைய தேவைகள் வந்து நிற்கிறப்ப நமக்கு எப்படி இருக்குன்னா இந்த பிரச்சனையை நான் எப்படி சமாளிக்க போறேன் இல்லையா, இது என்னவா முடிய போகுது, இந்த வாரம் ஃபுல்லாக நான் எப்படி இருக்க போறேன்னு சொல்லி பயங்கரமான ஒரு போட்டு நம்மளை மண்டையை அழுத்திட்டு இருக்கோம் இல்லையா. அந்த யோசனைகள்லாம் போட்டு ரொம்ப நம்மளை போட்டு ரொம்ப கீழே தள்ளுற மாதிரி, நம்ம ஃப்ரீயாக இருக்க முடியாத மாதிரி, மனரம்யமாக இருக்கக்கூடாத அளவுக்கு நிறைய விஷயங்கள் நம்மளை யோசிக்க வச்சுட்டே இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். என்ன வார்த்தையை சொல்லுகிறதுனா நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஆமேன். கர்த்தர் நல்லவர். இப்படிப்பட்ட மனநிலைமையில நம்ம இருக்கணும். என்ன பண்ணணும்னா முழு இருதயத்தோட கர்த்தர்கிட்ட நம்பிக்கையா இருக்கணும். வேற யாரையும் நீங்க நம்பாதீங்க. நான் மறுபடியும் சொல்றேன், எந்த மனுஷங்களையும் நம்பாதீங்க. எல்லாமே நிரந்தரம் அல்ல. பணமா இருந்தாலும் சரி, உறவுகளா இருந்தாலும் சரி, நீங்க பாக்குற பதவி, பேர், புகழ் எல்லாமே தேவைதான். நான் எதுவுமே தேவை நான் சொல்லவே மாட்டேன். எல்லாமே இந்த பூமியில வாழ்ற வரைக்கும் நமக்கு எல்லாமே அட்டாச்மெண்டா இருக்க வேண்டிய ஒரு டிஃபால்ட் பேக்கேஜ் தான். பட் நம்ம அவங்களாம் சார்ந்து இருக்கலாமே தவிர அவங்க மேல நம்பிக்கையா இருக்கக்கூடாது. டிபெண்டா இருக்கலாமே தவிர அவங்கள பிலீவ் பண்ணி ட்ரஸ்ட் பண்ணி நம்ம இருக்கவே கூடாது. நம்ம நம்பிக்கை யாரா இருக்குன்னா கடவுளா தான் இருக்க முடியும். ஏன் அப்படி சொல்றேன்னா, நீங்க வந்து ஒரு விதையை போட்டுட்டீங்கன்னா அந்த விதை வந்து அந்த செடியா வளர்றதுக்கு ஒரு வாரம் 2 வாரம் துளிர் விடுறதுக்கான யூ ஷுட் பி வெயிட். இல்லை அதை விட்டு நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த விதையை நோண்டி பார்த்தேன், என்ன ஸ்டேஜ் ஆச்சு, என்ன நோண்டி எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வேருக்குள்ள அந்த ஜீவன் போய் உட்காராது இல்லையா, அது வளராது, ஈரப்பதமா இருக்காது. நீங்க வெளியிட்டு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது செத்தே போயிடும், நமக்கு தெரியாது இல்லையா. அதனால ஒரு விஷயத்த கொடுத்துட்டீங்க, ஆண்டவரை கொடுத்துட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணா கொஞ்சம் விட்டுருங்க. ப்ளீஸ் பி வெயிட். கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார் சொல்லி என்ன பண்ணுன்னா, நீ ஆண்டவரை ஒப்பு கொடுத்துட்டு ஆண்டவரை முழுசா என்ன டேக் கேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ரைட்டா, நீங்கள் என்ன மாதிரி கண்ணாடி போடுறீங்களோ அந்த மாதிரி தான் முன்னாடி உங்களுக்கு தெரியும். பிரச்சனை நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரச்சனை உங்களுக்கு தெரியும், கர்த்தரை பார்த்தீங்கன்னா கர்த்தரை உங்களுக்கு தெரியும். பச்சை கலர் கண்ணாடி போட்டிங்கன்னா பச்சை கலரில் தான் எல்லாருமே தெரிவாங்க. அது மாதிரி தான் நீங்கள் என்ன மாதிரி கண்ணாடி போடுறீங்க, யாரை முன்னாடி வைக்கிறீங்கன்றதான் முக்கியம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் உங்களுக்கு. இப்போ நீங்கள் ஒரு காயின் எடுத்துக்கோங்களேன். இப்போ நான் சொல்கிறப்ப நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஒரு காயின் எடுத்து கண்ணுக்கு முன்னாடி இப்படி வச்சிங்க அப்படின்னா அந்த காயின் பெருசாக தெரியுமே தவிர சுற்றி இருக்க எதுவுமே உங்களுக்கு தெரியாது. அதுவே காயினை கொஞ்சம் தூரமாக வச்சுட்டீங்க அப்படின்னா என்ன தெரியும், சுற்றி இருக்கிறது உங்களுக்கு தெரியும், காயின் சின்னதாக தான் தெரியும் இல்லையா. அதே மாதிரி தான் ஆண்டவரை நீங்கள் முழுசாக உங்கள் பக்கத்தில் கர்த்தரை தான் நீங்கள் வந்து ஜூம் பண்ணி வச்சுக்கணும். ஆண்டவரை மட்டும் தான் வச்சுக்கணும், சுற்றி இருக்க எதையுமே நீங்கள் பார்க்கக்கூடாது. ரைட்டாக நம்ம என்ன பண்ணோம்னா பிரச்சனையை ஜூம் பண்ணி வச்சுட்டு ஆண்டவரை அப்படியே குட்டியாக வச்சுக்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி இல்லாமல் ஆண்டவரை பெருசாக வச்சுட்டு உங்கள் பிரச்சனையெல்லாம் பின்னாடி வச்சுருங்க. கண்டிப்பாக நிறையா விஷயம் நம்மளால் முடியாதான் இல்லையா. அப்போ ஆண்டவரால் முடியுன்ற நம்பிக்கை நமக்கு. என்னால் முடியாதுன்னா கடவுளால் முடியும், சரிங்களா. அந்த நம்பிக்கை என்ன, இந்த பிரச்சனை என்ன ஆகுமா நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா ஆண்டவர் பார்த்துக்கொள்ளும். அதுக்கும் வசனம் இருக்கு இல்லையா, கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். எந்த சூழ்நிலையுமே நீங்கள் தனியாக இல்லை. ஒரு குடும்பத்தில் நான் 4-5 பேர் இருந்தாலும் நான் தனிமையாக இருக்கேன் சிஸ்டர் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு சொல்கிறேன், தனிமையாக நீங்கள் இருந்தீங்கனாலுமே கூட உங்களோட சுகத்தை உங்களோட சந்தோஷத்தை யாரும் வந்து சப்போர்ட் பண்ணலாம் கூட பக்கத்தில் கர்த்தர் இருக்கிறார். உங்கள் கண் பார்க்காத இடத்துல ஆண்டவர் இருக்கிறதா, சுத்தி இருக்கிறதா. நம்ம கண்ணுக்கு தெரியலனாலும் ஆண்டவர் இல்லைன்னு இடத்துல ஆண்டவர் சொல்ற பராக்கிரமசாலியா நான் உன்னோட இருக்கிறேன்றார் ஆண்டவர் இல்லையா. நான் உன் கூட தான் இருக்கிறேன்னு ஆண்டவரோட வாக்கு தத்தம் சொல்லுது. மரண இருளையும் பள்ளத்தை கிடந்தாலும் பொல்லாப்பு பயப்படேன், தேவரீர் உன்னோடு கூட இருக்கிறீர் அப்படின்னு சொல்லி தாவீது சொல்றாரு. ஆண்டவர் எல்லா சூழ்நிலையும் நம்ம கூட இருக்கிறான்ற ஒரு மன நிறைவு இருக்கிறப்பதான் என்ன பண்ணோம்னா ஆண்டவர்கிட்ட பிரச்சனை கொடுத்து அந்த பிரச்சனையை பத்தி யோசிக்காம இருப்போம். அடுத்ததை பார்த்தீங்க அப்படின்னா என்னைக்குமே பார்த்தீங்கன்னா பாஸ்ட்ல நமக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். முதல்ல நம்ம ஆண்டவர் தான் பார்க்குறோம், ஆண்டவர் ஒப்பு கொடுத்துட்டோம், நான் ஆண்டவர் தான் பார்த்துட்டேன், ஆண்டவர்கிட்ட பிரச்சனையை கொடுத்துட்டேன், ஆனால் ரெண்டாவது நான் பிரச்சனையே பார்க்க மாட்டேன். அடுத்ததை பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சனையை பார்க்காம இருக்கும் இல்லையா. சில நேரத்தில் நம்ம மைண்ட் செட் என்ன பண்ணோம், பிசாஸ் வந்து நம்மளை அப்படியே கொஞ்சம் உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்து வெளியே எடுத்து போட்டு காமிக்கும். கண்டிப்பாக நம்ம ஏதாவது ஃப்ரீயாக கொஞ்சம் நேரம் யோசிப்போம் அமைதியாக சில நேரத்தில் இல்லையா. ஏதாவது டக்குன்னு போய் உட்காந்து யோசிச்சுட்டு எந்த விஷயத்தில் ஏதாவது நீங்கள் பார்த்துட்டு ரீல்ஸ்லையோ வீடியோலையோ ஏதோ தாட்டில் என்ன பண்ணால் பிசாஸ் நம்மளை ரொம்ப டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டே இருக்கும். அப்படிதான் என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா, கடந்த வாரத்தில் நடந்த சில தோல்விகளையோ பிரச்சனைகளையோ பிசாசு உங்களுக்கு நினைப்பூட்டி இருந்தால் அதெல்லாம் ஆண்டோட ஒப்பு கொடுத்துருங்க. யாராவது உங்களை கஷ்டப்படுத்திருக்கலாம், காயப்படுத்திருக்கலாம், வேதனைப்படுத்திருக்கலாம், உங்களை ரொம்ப நன்றி இல்லாமல் உங்களை நடத்திருக்கலாம், இல்லை நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்காமல் இருந்திருக்கலாம். இதான் நீங்கள் நல்ல வாய்ப்பு, அதை நீங்கள் தவற விட்டுருப்பீங்க. அதெல்லாம் நினச்சி கவலைப்படுறதுனால, இப்போ கடந்ததை நினச்சி நீங்கள் கவலைப்படுறதுனால இப்போ ஒன்றுமே நம்மளால் பண்ண முடியாது. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுது பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13-14 என்ன சொல்லுது அப்படின்னா, பின்னானவைகளை மறைந்து முன்னானவைகளை நாடி. ஒரு பின்னால நடந்துச்சா ஜஸ்ட் ஃபர்கெட். ஒரு கோர்ஸ் நீங்க படிச்சிருப்பீங்க, ஃபர்கெட், ஃபர்கிவ், மூவ் ஆன், சரிங்களா.
காரியங்களை நம்ம மறக்கணும், மன்னிக்கணும், கடந்து போய்க்கிட்டே இருந்திருக்கணும். நம்ம ஏதாவது ஒன்று நினச்சிட்டு அதிலேயே உட்காந்துட்டோம் அப்படின்னா என்ன ஆயிரும்னா, அந்த விஷயம் நம்ம ஃபார்வர்டாக போக முடியாது. பேக்வேர்ட்லேயே உட்காந்துட்டு இருப்போம். பேக்வேர்டே திங்க் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, பின்னால் என்ன நடந்தது, அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, இதை விட்டுட்டேன், அதை விட்டுட்டேன் அப்படின்னு நீங்கள் அதை யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா, நம்மளால முன்னாடியே போக முடியாமல் போயிடும். கர்த்தர் நமக்கு முன்னாடி நிறைய வாய்ப்புகளை வச்சிருக்கிறார், நிறைய ஆசீர்வாதம் வச்சிருக்கிறான்றப்ப நம்ம கண்டிப்பாக யூ ஷுட் ஃபர்கெட் த பாஸ்ட். அதனால நேற்றை நம்மளால மாற்ற முடியாது, நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாதனால இன்னைக்கு இருக்கிற சந்தோஷத்தை நேற்றைய கடந்த தினமான நடந்த கசப்புகளோ, காயங்களோ, இழப்புகளோ இன்றைய தினத்தோட சந்தோஷத்தை திருடக்கூடாதபடிக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. கடைசியா பாத்தீங்க அப்படின்னா, இந்த வாரம் நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா, நாம மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். என்னைக்குமே யோசிக்கிறேன், நான் என் குடும்பம், என் வாழ்க்கை, என் ஊழியம் அப்படின்னு என்ன வேணா நீங்க பர்சனலா நினைச்சுக்கிட்டே இருந்தாலும் ஒரு கட்டத்துல என்ன பண்ணணும், நம்ம மற்றவங்களுக்காக தான் வாழ்றதுக்கு கடவுள் இங்க வச்சிருக்கிறேன். நம்ம அந்த டாஸ்கே மறந்துடுறது இல்லையா? நான் மட்டும் நான் ஏன் அப்படின்னு நம்ம வாழ்ந்துட்டே இருக்கனால நான் அப்படின்ற அந்த வார்த்தையை நம்ம பல பேர் யூஸ் பண்றது கிடையாது. உங்கள்ட்ட 10 ரூபா இருக்குதுன்னா ரோட்ல போறீங்கன்னா கண்டிப்பா யூ ஷுட் ஷேர் யுவர் மணி வித் பெக்கர்ஸ். அங்க பெக்கர்ஸ் இருப்பாங்க இல்லையா? அவங்கள்ட்ட யாராவது கேட்கறாங்க, பெக் பண்றாங்கன்னா அவங்களுக்கு நீங்க கொடுக்காம இருக்கக்கூடாது. கை காலம் நல்லா தானே இருக்கும், போய் அவங்க உழைச்சி சாப்பிட்டா என்ன அப்படி ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. உங்கள்கிட்ட ஒருத்தவங்க கை நீட்டி ஏந்தி எல்லா வெக்கத்தெல்லாம் விட்டுட்டு இப்படி ஏந்துறாங்கன்னா அவங்க கையில கொடுங்க. அவங்க கொடுக்கறனாம நம்ம என்ன பண்ண போறதில்ல, நமக்கு அந்த பணம்லாம் குறைய போறதில்ல. சில பேர் பண்ணுவாங்க இல்லையா, டாஸ்மார்க்லாம் குடிக்கலாம் போயிருவாங்க, அதை ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் இல்லையா? நீ நிறைய பேர் அதை தாண்டி நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, சாப்பாட்டுக்கு இல்லாம வெளியில இருக்க ஆர்ஃபனேட் இல்லையா, ஆர்ஃபனா இருப்பாங்க இல்லையா, கைவிடப்பட்டவர்களா இருப்பாங்க. கண்டிப்பா உங்கள்கிட்ட இருக்குன்னா யூ ஷுட் ஷேர் யுவர் மணி இல்லையா? உங்கள்ட்ட பணத்தை மட்டும் நான் கொடுங்கன்னு சொல்ல, ஒரு வார்த்தைகளை ஷேர் பண்ணலாம் நீங்க இல்லையா? உங்க வார்த்தைகளை சொல்ல மற்றவங்களை என்கரேஜ் பண்ணலாம். ஏன்னா இந்த நாட்களை விசாரிக்க ஆள் கிடையாது. நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா அப்படி வீட்டுக்குள்ளேயே இருக்கிறவங்கள கூட யாரும் அவ்வளோ விசாரிக்க மாட்டாங்க. வெளியில இருக்கவங்க பல பேர் அப்படி இருக்கிறாங்க. நல்லா இருக்கியான்னு கேட்டு பாருங்க. அப்படி கேட்டீங்கன்னா அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கு, சந்தோஷமா இருக்கீங்களா, அப்பா நல்லா இருக்கியான்னு கேட்கலாம் ஆள் இருக்கீங்களா அப்படின்ற அளவுக்கு கேட்பாங்க இல்லையா? அதெல்லாம் உங்க வார்த்தை கூட மற்றவங்களை என்ன பண்ணா என்கரேஜ் பண்ணும். நீங்க உங்களுக்கு மட்டும் ஆசீர்வாதமா இல்லாம மற்றவங்களுக்கும் ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், என்கரேஜ் பண்ணலாம் இல்லையா? கண்டிப்பா ஒருத்தவங்க ஏதாவது ரொம்ப டிஸ்கரேஜ் ஆயிடுச்சா, வேஸ்ட் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, நீங்க உங்க வார்த்தையாவளோ, உங்க ஐடியாவாலோ, உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல கடவுள் உங்களுக்கு செஞ்ச ஏதோ ஒரு நல்ல காரியம் இல்லையா, எதையாவது சொல்லி நீங்க மற்றவங்களுக்கு என்கரேஜ் பண்ணுங்க. ஸோ இந்த நாள் எப்படிப்பட்ட நாள் ஆரம்பிக்க போகுது, இந்த வாரம் ஃபுல்லா எப்படி இருக்க போகுது, நீங்க அந்த பயத்திலே இல்லாம கர்த்தருக்கு பயந்து ஆண்டவர் உங்க கூட இருக்கிற பயத்தோட நம்ம விசுவாசத்தோட இருங்க. சோர்வோட இருக்காதீங்க, நம்பிக்கையோட இருங்க, பிரச்சனையை பார்க்காதீங்க, ஆண்டவரை பாருங்க. ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, ஆண்டவரே இந்த நாளை உங்க கருத்துல ஒப்பு கொடுக்குறேன், ஆண்டவரே என் குடும்பத்தை இந்த நாளில் உங்க கருத்துல ஒப்பு கொடுக்குறேன், என்னுடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறேன், மனைவி கணவர் ஒப்பு கொடுக்குறேன், வேலையை ஒப்பு கொடுக்குறேன், என்னுடைய பிசினஸ் ஒப்பு கொடுங்க, ஊழியத்தை ஒப்பு கொடுக்குன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவர் சொல்லிட்டாரு, எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துரு, வாரத்தெல்லாம் என் மேல வச்சு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஸோ ஆண்டவர்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துருங்க. கர்த்தர் இந்த வாரத்தில் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரத்தில் உங்கள் குடும்பம், உங்கள் வேலை, உங்கள் படிப்பு, முயற்சிகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் கூடவே இருந்து உங்களை வழி நடத்துவாராக. சமாதானம், சந்தோஷம் உங்களுக்கு நிறைவாய் இருப்பதாக. ஆமென். தேங்க்யூ.